என்னண்டாடா ஒரு கோயில் திருவிழாண்டாடா வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் வந்தா தாண்டா ஒரு இதாகும். அது ஓகே, அது இப்ப முதல்ல எல்லாம் வந்தவங்களும் ஓகே. ஆனா இந்த முறை கஷ்டம். உனக்கு அம்மாட்டே நீ சொன்னியா எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு எனக்கு கமலா தர மனம் இல்லை, ஃபோன் தர மனம் இல்லை. அது அப்படித்தான். இந்த முறை நாங்கள் எப்படி இப்போ வெளிநாட்டுக்காரர் உதவி இல்லாமல் அப்படி திருவிழா நடக்கும் நாங்கள் இந்த முறை செஞ்சு பார்ப்போம். இருக்கா காசு அனுப்பிவிட்டு நான் வாங்குறேன். காசு என்ன கமோஸ் கால்வாயாலே வரப்போகுது காசு. கேமரா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அழிக்க தெரிஞ்ச அப்புறம் அவருக்கு கேமரா தொழில் செஞ்சு கழிச்சிடுவாங்க. அடே உனக்கடா ஒரு 30-45 வயது டியூஷன் பிள்ளைன்ற. அப்போ டியூஷன் பிள்ளையோட என்ன காய்ச்சி பிடிச்சி நிற்கிறது? நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு மனுஷன் வாழ்றதா சாகுறதான்னு தெரியாம இருக்கா. நான் பைக்கை கொண்டு விட்டு போட தெரியுமா எனக்கு? பாசல்லையோ பாசலும் பெறாடா. ஏன் பெறா? அங்க அந்த ஹோமோஸ் கால்வாயெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. அவன் மறைச்சு நான் கதை பண்ண அவங்க இங்க வாரதே தான் காசு தாரதே இங்க வந்து பந்தா காட்டணும். அவங்க பெற மாட்டாங்க, கடைசி வந்துட மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா கட். சோ அதுக்கு முதலே வந்து மெழுகுதிரிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன் வீட்டை. அவள் வந்து என்னவே அடிக்கடி சொல்லுவேன், சுவனியா மற்ற என்ன சுசீலா மண்ணா, அது மட்டும்தான் உனக்கு தெரியும் நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது. வார மாசத்துல இருந்து சாப்பாட்டு சாமான் எல்லாம் விலை ஊட போகுது. பாதிகளை யாழ்ப்பாணத்துல மூட போறாங்க. ஆரோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிபட்டவங்களாம். நான் நடக்க சொல்லி கொடுக்க சொல்லி பா அவளே எல்லாரும் நல்லா இருக்கும். வீட்டை நின்று கதை கேளாதடி வீட்டு ஆக்கள். ஓ அதான் இங்கே வந்தாங்க கோயில் ஒரு பழக்க வழக்கம் தெரியாம இருக்கிற கோயில வந்து போனது இல்ல. என்ன 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 ஒரு சேட்டையா இருக்கும் கோயில் இதில் வந்து தெரியாம உனக்கு என்ன இது? நான் கோயில் கும்பிட வந்தனால இப்போ ஃபோன் வந்தது. கும்பிட வந்தனால தெரியல இல்லை ஃபோன் இங்கே. சரி இந்த ஏப்ரல் மாதம் திருவிழா வருது தெரியும் தானே கோயில் மாமாவா இருக்கா? இந்த முறை அவர் பெறுவாருன்னு எனக்கு தெரியாது. பெறுவார் தானே ஆள் வராது இந்த முறை. என்ன ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு முறை ஐயோ இந்த முறை ஒரு தரம் பெற மாட்டாங்க. என்னத்தையும் பெற மாட்டேங்க. சண்டே நடக்குது, ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் கூட்டிட்டு தான் அவங்க கடைசி வந்து பெற மாட்டாங்க. இந்த என்னடா அப்ப நீங்களே இப்படி சொன்னா என்னடா அப்ப வெளிநாட்டு ஆள் சொல்லிட்டு ஆள் சொல்லிட்டாரு. ஆள் எனக்கு சொல்லிட்டு சொல்லிருக்கா போல. இல்ல நான் சொல்லி ஆளே சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் கொடுத்து டிக்கெட் எல்லாம் எவ்வளவு போகுது? அது அவங்க 4000 பவுன்ஸ் கிட்டே போகுது. 4000 முடிஞ்ச பேரும் 16 கிட்ட பேரும் நினைக்கிறேன். அது கஷ்டமா இந்த ஒரு ஆக்கள் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட காசே கேட்காங்க கூட சண்டை முடியும் மட்டும் சொல்லிட்டாங்க. அப்ப இங்க வெறதுக்கு இல்ல டிக்கெட் காசு போடுறோம்ல அந்த காசை எங்களுக்கு அனுப்ப சொல்லு. அவங்க இங்க வாரதே தான் காசு தாரதே இங்க வந்து பந்தா காட்டணும். அவங்க பெற மாட்டாங்க, கடைசி வந்துட மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. அது அப்படித்தான். இந்த முறை நாங்கள் எப்படி இப்போ வெளிநாட்டுக்காரர் உதவி இல்லாம இப்படி திருவிழா நடக்கும் நாங்கள் இந்த முறை செஞ்சு பார்ப்போம். இருக்கா கஷ்டம். மாமாக்கு உனக்கு மேல சிக்கல் போல இருக்கு. அப்ப இஞ்சால திருப்பி விடுறேன் உங்களுக்கு விளங்குறேன். என்னண்டாடா ஒரு கோயில் திருவிழாண்டாடா வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் வந்தா தாண்டா ஒரு இதாகும். அது ஓகே, அது இப்ப முதல்ல எல்லாம் வந்தவங்களும் ஓகே. ஆனா இந்த முறை கஷ்டம். நீங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, ஆக்களை கேட்டு பாருங்க வாராங்களோ இல்லையோண்டு. சரி நீ போய் போன கதை போ சொல்றேன். அப்புறம் நான் போன் காட்சி ஒண்ணு நான் மாமா கேட்டா இது மாமா வந்தாலும் இது விடா போல இருக்கு. இல்ல மாமா காசு தந்தா எனக்கு அனுப்பி விடு. டேய் நீதான் அன்றைக்கு நான் போட்டு எஸ்எம்எஸ் பார்த்திருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கு ஆல்ரெடி. ஒரு சண்டையால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் கடவுளே பிள்ளையாரப்பா எல்லாத்துக்கும் ஒரு வழி. சரி சரி மாமா விளையாட்டி என்ன செய்யறோம். 2 மணி மாமா அப்போ விடிய எழும்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா இருக்கு. மாமாவுக்கு ஒரு கடிப்பேன். இப்ப நீ நடிக்கிறாங்க எடுக்கிறாருல தெரியா? ஓ அப்போ மாமா சொல்லடா. என்ன ஓகே? ஓ மாமா எழும்பிட்டீங்களா? இல்ல நான் இப்பதான் எழும்பினான். நான் வேலைக்குறாங்க போறேன். நீ என்ன ஓகே? அம்மா அம்மா ஓகே எல்லாம் ஓகே மாமா. மச்சால ஓகேயா மாமா? அவள் இருக்கிறாள் சொல்லு. சரி எல்லாரும் கேட்டுவா சொல்லுங்க. நான் சும்மா எடுத்துறான் மாமா. அதுக்கே இந்த விடிய காலம் வேலை எடுத்தேன். ஐயோ நான் கனகால நீங்க அன்றைக்கும் எடுத்தீங்க, நான் அலுவலான் எடுக்கல. என்னண்டா மாமா வேலைக்கு சொல்லு, நான் வேலைக்குறாங்க போறேன். வார மாதம் எத்தனாம் தேதி மாமா வாருங்கள் நீங்கள்? அது சரி வர அவளோடக்கு வாரது. ஏன் அது கஷ்டம் வாரது சரி வர அவளோடக்கு இந்த முறை. ஏன் மாமா? அவள் தெரியும் தான் நடக்கும். சண்டே எல்லாம் அதுகள் இதுகள் எல்லாம் நடக்குது.
கொஞ்சம் சிக்கலா இல்ல மாமா நீங்க இதை சொன்னீங்களே கட்டாயம் பெறணும் எல்லாரையும் பார்க்கணும் அது சொன்னா நான் அப்ப சொன்னது இப்ப கொஞ்சம் நாடு சிக்கல் இல்லையா இல்ல அது முடிஞ்சிரும் மாமா அது பிரச்சனை இல்லை முடிஞ்சிடும் நீங்க வாங்க அதெல்லாம் ஜோசிக்காரங்க அது சண்டை முடிஞ்சாலும் அதுல இருந்து மீள்றது கொஞ்சம் கஷ்டம் தெரியும் தானே இது சும்மா ஊருக்குள்ள நடக்கிற சண்டை இல்லை நாட்டுக்கு நாடு நடக்கிற சண்டை தெரியும் தானே இல்ல மாமா நீங்க அந்த நான் கமரா அது எழுதுகள் எல்லாம் எனக்கு தாராண்டிகள் குணம் தாராண்டிகள் கேமரா இல்ல அதெல்லாம் கஷ்டம்டா இப்ப கொன்றையில அதாவது தெரியல அது இப்ப என்ன மாமா இது திடீரெண்டு நான் நாங்கள் எல்லா படியங்கிட்டையும் சொல்லி போட்டேன் இதுன்னு சொல்லி போட்டேன் கமரா நீ வா அது சண்டே என்னாலும் போகிற நான் காட்சி முடிக்கிறேன் நீ வா மாமா இப்போ நீ வர முடியுமா முடியாதா கஷ்டம்டா இப்போ விரையலாடா நீ இப்போ பழகு வேலையை கமரா பழகு நான் உனக்கு அனுப்புறேன் நான் கமராவை எல்லாம் பழகித்தான் பழகித்த மாமா சரி நீ வர மாட்டாதானே இல்ல நான் வர மாட்டேன் நீ கமரா பழகு நான் சொல் நீ வரையில தானே இல்ல அப்போ ஒன்று செய் சொல் பாசல்ல போட்டு விடு சாமான பாசல்லையோ பாசலும் பெறாடா ஏன் பெறா அங்க அந்த ஹோமோஸ் கால்வாய் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க அவன் மறைச்சு நான் கதைச்சு உள்ளுக்கு வெளியில விடுவேன் அவன் கண்ணி வடி எல்லாம் வச்சிருக்கான் அதால பெறாது பாசல் பெறாது அதால உனக்கு மாமா உனக்கு எனக்கு தர மனம் இல்லையென்று சொல்லு எனக்கு தர உனக்கு மனம் இல்லையென்று சொல்லு சரியா இந்த உள்ள மரியாதை வச்சிருந்தான் சரியோ உனக்கு சொல்ற கேள் உனக்கு அம்மாட்டே நீ சொன்னியாம் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு கமலா தர மனம் இல்லை ஃபோன் தர மனம் இல்லை சின்னல இருந்து உன்னை கேட்டான் உன்னை கேட்டுறான் வாங்கித்தான் வாங்க அப்படி இல்லையா இப்போ தெரியும் நாட்டில் நடக்கிற நாட்டில் நம்ம தெரியாட்டி இப்போ காசு அனுப்பி விடு நான் வாங்குறேன் காசு என்ன கமோஸ் கால்வாயாலே வரப்போகுது காசு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடு நான் வைக்கிறேன் வை போனேன் தெர விருப்பம் இல்லாட்டி தெரியலையென்று சொல்லிட்டு கமோஸ் கால்வாய் நாங்கள் பார்க்காத கால்வாய் இவருக்கு கேமரா ஒரு போட்டோ எடுத்து அதை அழிக்க தெரிஞ்ச அப்புறம் அவருக்கு கேமரா தொழில் செஞ்சு கிழிச்சிடு வேறாங்க பேசி போட்டேன் திருப்பி இருக்க அடுப்போம் நிற்குது ஏன் விரலி குத்து காட்டிக்க நிற்குது கண்ணம் போட்டுது என்னடி டிஸ்பிளே மாறிச்சு சண்டே அதை மாத்துக்காரோட என்ன உனக்கு பிரச்சனை நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு இவன் அடுத்தான் என்னடி சொன்னா மழுகுது அது தெரியாது உனக்கு உனக்கு நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு மனுஷன் வாழ்றதா சாகுறதா தெரியாம இருக்கா நான் பைக்கை உடைய வித்து போட்டேன் தெரியுமா எனக்கு பைக்கை வித்து போட்டு 2 சைக்கிள் வாங்கி விட்டுருக்கோம் வீட்டு நீ அப்பா போடுறதுக்கு பெட்ரோல் விற்கிற விலைக்கு விலையை வேற கூட்டி போட்டாலும் காணாதுக்கு பெட்ரோலும் இல்லை எங்க இருந்து நான் இதெல்லாம் வாங்குவேன் சொல்லு நான் இருந்து பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் சரி விட்டு வராதுன்னு சொல்லி பைக்கை வித்து போட்டேன் அடுத்தவனோட இது என்ன தெரியுமா இருக்கும் கரண்ட்டை கட் பண்ணிடுவானு எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா கட் சோ அதுக்கு முதல்ல வந்து மெழுகுதிரி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன் வீட்டை இது கொஞ்சம் பெட்ரோல் ஸ்டோர் பண்ணி அடுத்த மெழுகுதிரி தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அதை விட பெரிய பிரச்சனை சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லடா கேஸ் இருக்கா முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு விறகு எடுத்து வைக்கிறதுக்கு தான் நானே வந்திருக்கேன் இந்த காட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன் விறகு நாங்களே விறகுல முந்தியாதான் சமைச்சு வேற என்ன செய்யணும் சண்டை முடிஞ்சிருந்தானே இல்லையா சண்டை முடிகிற மாதிரி இல்ல இருக்க கூடிக்கொண்டுதான் போதே தவிர குறையிற மாதிரி இல்ல வார மாசத்துல இருந்து சாப்பாட்டு சாமான எல்லாம் விலை ஊட போது பாதிகளை யாழ்ப்பாணத்துல மூட போறாங்க நான் ஒன்றும் எடுக்கல நான் வந்து அந்த காலத்திலேயே இந்த விறகுல சமைச்சு கஞ்சியை குடிச்சு வாழ்ந்த ஒரு புள்ள எனக்கு இந்த ஆடம்பர செலவெல்லாம் தேவையில்லை இருந்துச்சு வாழ்ந்தேன் இப்ப இல்ல பாயிண்ட் பண்ணி அடிக்கிற டச் உனக்கு தெரியாது இந்த கரண்ட் நின்றாலும் இதெல்லாம் தேவைப்படும் வேற என்ன எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க வேற இதெல்லாம் நான் எடுத்து வைக்கல நீ எனக்கு வெட்டியா சுத்தி கொண்டிருக்கா விறகு எடுத்து வீட்டை ஸ்டோர் பண்றதை விட்டுட்டு அப்புறம் விறகும் இல்லாம திரிவா பணமரத்தை வெட்டி வீடு வழியை வச்சிருப்பீங்க பணமரம் வெட்டக்கூடாதானே அப்ப விறகு விழுகிற பலகாரத்தை எடுத்து ஊத்திக்கணும் எத்தனை பேர் விறகு பிடுங்குவீங்க நீங்க இப்பவே எடுத்து வீட்டை குஷனிகளை அடிக்க வை இல்லைன்னு சொன்னா அதுவும் இருக்காது நட கொண்டா இதை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கோ அதை எடுத்துட்டு போறதுக்கு வேலை பாக்குறியா நீ அந்த சின்னல இருந்து இன்னும் மாறல என்ன அந்த கொண்டே சேர்க்கிற மனுஷனாடா நீங்க இதுக்கு மெழுகுதிரிக்கு போய் யாராவது போலியில நிப்பானா வெக்க கேடு மனுஷனுக்கு அதுக்கு மேலே வாங்கி வச்சிருவோம் கடையில ஃப்ரீயா இருக்கும்போது சரி அது இருக்கோ நான் வேண்டதுக்கு இருக்கும்னு கேக்குறேன் அதெல்லாம் இருக்கு போய் கேள் என் பேரை சொன்னீங்கன்னா நடேசன் தெரியும் எக்ஸ்ட்ரா உண்ட கடனை நான் கொடுக்க வேண்டி வரும் எனக்கு தேவையில்லை உண்ட பேரை சொல்லு பத்தியா ரோட்டால ஒரு தற்கொலைக்கு போய் ஒரு புத்திமதி சொல்லுவோம்னா அந்த தற்கொலை எந்த இதை கட்டுட்டு போதோ தெரியா சொல்லிட்டு போய் கவனம் பார்த்து போகணும் அப்பரோட தானே போறது நீ அடுத்த முறை பிறகு நான் பின்னுக்கு தெரியாத ஆள் மாதிரி பின்னுக்கு வரேன் நீ காட்டிக்கொள்ள அது கொஞ்ச நாளே அப்புறம் தெரியாத ஆள் மாதிரி தான் போக போறேன் வேந்தன் இப்போ இல்லை நான் கதைக்கு அவசியமா பார்த்துட்டு போறேன் இப்போ பார்ப்பேன் இந்த ஃபோன் நம்பர் கேட்பேன் அவன்கிட்ட என்னடா ஃபோன் நம்பர் வந்து
இல்லை சரி சரி நீ அப்புறம் ஆடிய எனக்கு அப்பா என்ன போன பிறகு அவன் மெட்டல் அவர் ஹோல் பண்ணுவானாக்கும் விடு போய். சரி ஓ சரி ஓ நான் பார்க்கறேண்ணா. ஓகே ஓகே. என்னடா என்ன பிரச்சனை? இது இந்த லவ் பண்ற ஃபுல்லாக இது பழைய டியூஷன்ல பிரச்சனையா? போய் கதைச்சு விட இருக்கா போய். இல்லை அதான் இப்போ நான் ஆளுக்கு பின்னுக்கு போய் பிடிக்க போகிறேன். அடே உனக்கடா ஒரு 30-45 வயது டியூஷன் பிள்ளைன்ற அப்போ டியூஷன் பிள்ளையோட என்ன காய்ச்சி பிடிச்சி நிற்கிறது? இது லவ் அது என்னடாப்பா நான் உன்னோட 20 வருஷமா பழகிறேன். இப்போ பார்த்தாலும் அந்த புள்ள இந்த புள்ள நாட்டுல என்ன நடக்குதுடா என்னடா செஞ்சு பிடிச்சோ நிக்கிறேன். நாட்டுல என்ன நடக்குது? நானே இப்போ என்ன நடக்க போனது தெரியாம இருக்கு நாட்டுல. அமெரிக்காடா என்ன செய்யறான்னு தெரியாம இருக்கு. அமெரிக்கா அதுதான் இஷ்டம் தெரியுமா உனக்கு? அண்ணா அடிக்கிறாங்கன்னு போட்டு அமெரிக்காவை சொல்லி கூட திருப்ப ஈரான் மேல பயங்கர சண்டையா இருக்கு. அதுதான் ஒரு கூதாரியும் தெரியாடா. மத்திய கிழக்குலடா ஏற்கனவே 50,000 படை வீரர்களை இறக்கிட்டு இருக்காங்களா அமெரிக்கா. இன்றைக்கு வர 1000 எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கிறாங்க. அங்க அந்த விமானத்துல வந்து 200 போர் விமானம் இருக்குதான், 2 கப்பல் இருக்குதான். கொண்டே ஈரான்ல வந்து காக்கொண்ட ஒரு தீவுன்னு இருக்கு, அதை பிடிக்க போறாங்களாம். அதுக்கு பெரிய ஒரு போய் கொண்டே இருக்கு. அதுக்கு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க ஒரு காய்ச்சி விடுங்க. மத்திய அப்படின்ட்டு அதுதான்டா இப்ப ஈரான் அமெரிக்கா சண்டை போகுது தெரியுமா உனக்கு? தெரியுமா? ஒத்து கோதாரின்னு தெரியாது. சும்மா இருந்த ஈரானோட சொரிஞ்சு போட்டு அமெரிக்கா இப்ப என்ன செய்தாண்டா வாங்க அவன் சமாதானத்துக்கு அவன் நானே சமாதானம் நான் பெற மாட்டேன் சண்டை பிடிச்சு அதுதான்டா சொல்றேன். காமோஸ் தீவு தெரியுமா? காமோஸ் கால்வாயண்டு அதனாலதான் இப்ப கப்பல்கள் வர்றது அதெல்லாம் மூடி போயிருக்கிறாங்க. அதனாலதான்டா ஒன்றும் தெரியாது. நீ போன் கதைக்கிறதுக்கு சாக்கு கூட இருக்காம போறேன். இணக்க சபைக்கு விட்டா என்ன லூசு அடிச்சு ஒணிக்கிறாடா. அவனோட போய் யாரும் கதைக்கிறான்னு தெரியாம இருக்கு. அவ்வளோ அதுக்கு சிக்கலா போய் இணக்க சபையில கொடுத்து அவங்க தீத்து விடுவாங்களோ? அங்க அந்த பேரி சண்டையை அப்படிதான் தீத்து விட்டாங்களோ? இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல்ல வந்து 15,000க்கு மேல அடிச்சிருக்காங்க. 7,000 பில்டிங் மேல அடிச்சு நுறுத்த. இஸ்ரேல் உனக்கு எங்க இருக்கணும்? கமோஸ் கால்வாய் தெரியுமா? அமெரிக்கா தெரியுமா? உனக்கு உதாண்டா உதுக்க வந்து அவள் வந்து என்ன பேர் அடிக்கடி சொல்லுவேன் சுவனியா மற்ற என்ன சுசீலா மண்ணா. அது மட்டும்தான் உனக்கு தெரியும். நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாத போய் லைன்ல நில்லு பெட்ரோலுக்கு லைன்ல நில்லு ஒன்றுக்கு லைன்ல என்ன செய்யப்படுற சொல்லு. இப்படி இருந்து என்ன செய்யப்படுற நாட்டுல என்ன நடக்குதுன்னு உள்ளுக்கு போய் பாரு. இந்த கோல்வர் தான் கதை உன்னோட கதைக்கிறதும் உண்டு. நான் தனியாக 2 காய்ச்சி போட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை உனக்கு. அந்த என்ன இப்படி சாப்பிட்டியோ இல்ல நான் சாப்பிடுவேன். வேலைக்கு எங்கேயும் போறோம் இல்லை தானே? போகக்கூடாது. போனா உடம்பு ஆரோக்கியம் வந்துடும், மூளையும் வந்து வேலை செய்ய வழி கட்டுறோம், காசுகள் கைக்கு வேற வழி கட்டுறோம். அப்ப என்ன நாங்கள் ஆட்டையும் காசுல சாப்பிடுறது? ஆட்டையும் காசுல சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். போகாத வேலைக்கு போகாத. அடி சுசிலா அடி சுசிலா கடி பேட்டிங்கள போவாங்க மாலா கடி. ஒரு சண்டையும் தெரியாது என்ன சவத்துக்கு வந்திருக்கிறேன். கடவுளே பிள்ளையாராப்பா எப்படியா ஆரோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிபட்டவங்களாம். நான் நடக்க சபையை கொடுக்க சொல்லி பெரிய சண்டையா கொடுத்து விட வேண்டிய அப்ப கோயிலுக்கு நான் நாளைக்கு வரேன் கோயிலுக்கு. போவோம்